கோனகா வில்லேஜோட லெஜெண்டரி சனியில் ஒருத்தர் 3 டைம்ஸ் ஹொக்காகே சான்ஸ் கிடைச்சும் அதை வேண்டாம்னு மறுத்தவர் தான் நம்ம ஜிராயா. இவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருந்தும் ஏன் ஹொக்காகே பதவியை ஏற்றுக்கல அப்படின்ற அந்த எமோஷனல் ரீசன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிராயாவோட வாழ்க்கையில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த கிரேட் டோட் சேஜ் கொடுத்த தீர்க்க தரிசனம் தான். இந்த வேர்ல்டில் அமைதியை கொண்டு வர போகிற அந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஜிராயா கிட்ட இருந்தது. ஒரு ஹொக்காகேவா வில்லேஜுக்குள்ளேயே இருந்தால் அந்த உண்மையான ஹீரோவை தேடி அவரால் உலகத்தை சுற்றி வர முடியாது. ஜிராயா கோனகாவோட மிக சிறந்த ஸ்பை. இவரோட நெட்வொர்க் மூலமாக தான் அக்கட்சுகி அண்ட் ஒரோச்சிமாரு பற்றின பல கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் வில்லேஜுக்கு கிடைச்சது. ஒரு ஹொக்காகேவா ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குற வேலையை விட வெளியே இருந்து வில்லேஜை பாதுகாக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிராயா தன்னை ஒரு ஃபெயில்டு நிஞ்சாவை தான் நினைச்சாரு. தன்னோட நண்பன் ஒரோச்சிமாருவை தீய வழியில் போகிறத தடுக்கவும் முடியலை. தன்னோட குருவான தேர்டு ஹொக்காகேவையும் சிசியனான மினாட்டோவையும் அவரால் காப்பாற்றவும் முடியல. இந்த கில்ட்டு காரணமாக தான் ஹொக்காகே அப்படின்ற அந்த புனிதமான பதவிக்கு தகுதியானவன் இல்லைன்னு நம்புறாரு. பதவியில் இல்லாமலேயே வில்லேஜுக்காகவும் நருட்டோக்காகவும் தன்னோட உயிரையே தியாகம் பண்ண ஜிராயா நிஜமாவே ஒரு அன்சங் ஹொக்காகே தான். நருட்டோவை ஒரு மாபெரும் ஹீரோவாக மாற்றினது தான் ஜிராயா செஞ்ச மிகப்பெரிய சாதனை. ஜிராயா செஞ்ச இந்த தியாகம் சரியா இல்லை அவர் ஹொக்காகே ஆகிருக்கணுமான்ற உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களோட அருண். டாடா பாய், see you.